பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படியே மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் மோசையின் தலைமையில் அநேக நாட்கள் சுற்றி திரிந்தார்கள். பல இடத்துல யுத்தங்கள் நடந்தது. யுத்தத்தில் ஜெயித்தார்கள். எந்தெந்த இடத்துலெல்லாம் போய் சஞ்சரித்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஏற்கனவே கட்டளையிட்டிருப்பார் எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது என்று. விசேஷமாக யோசுவாவின் நாட்களிலே யோசுவாவின் புஸ்தகத்தில் அதை பார்க்க முடியும். அப்படிதான் எரிகோவை பிடிக்க போகும்போது ஆகான் என்பவன் தேவன் விலக்கினதை எடுத்து வைத்து கொண்டான். அப்படி எடுத்து வைத்து கொண்டது நிமித்தமாக அடுத்ததாக ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் தோற்று திரும்பினதை வேதம் காண்பிக்கிறது. ஏனென்றால் தேவன் விலக்கினதை, தேவன் வேண்டாம் என்றதை அவர்கள் எடுத்து வைத்தபடியினாலே அதை அப்புறப்படுத்தி பிற்பாடு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்தில் ஜெயிக்க அதன் பிறகு அவர்கள் எதில் ரொம்ப கவனமாய் இருந்தார்கள் என்றால் தேவன் எதை எடுத்துக்கொள்ள சொன்னாரோ அதை எடுத்துக்கொண்டார்கள். தேவன் எதை எடுக்கக்கூடாது என்றாரோ அதை தொடவே இல்லை. இன்னும் சிம்பிளா புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்கென்று தேவன் எதை கொடுத்தாரோ அதில் மட்டும் கை வைத்தார்கள். அவர்களுக்கு உரியதல்லாதவைகளை அவர்கள் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கண்ணுக்கு முன்னாக எல்லாமே இருந்தாலும் எது நமக்கு தேவையோ அதை மட்டுமே, அல்லது எது நமக்குரியதோ அதை மட்டுமே நாம் எடுக்க வேண்டும். நம்மில் காணப்பட வேண்டும். நமக்குரியதல்லாதது அது வேண்டாம். நமக்குரியதல்லாதது நம்மிடத்தில் இருக்குமானால் அது நமக்கு நஷ்டத்தையும் இழப்பையும் தோல்வியையும் தான் கொண்டு வரும் என்பதை இதற்கு முந்தின அதிகாரங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எனவே எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் இதுவாக தான் இருக்க வேண்டும். என் தகப்பனார் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்னவென்றால், தேவன் எனக்கு தருவது போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. அது போல தான் பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குரியதல்லாதது நம்ம கிட்ட இருந்தால் அது உண்மையிலே ஆசீர்வாதமாகவே இருக்காது. அது ஒரு பெரிய தலைவலியாக தான் மாறும். இந்த ஆகான் சில பொருட்களை எடுத்து வைத்து கொண்டான் பாருங்கள். அதை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாது உண்மையை சொல்ல வேண்டுமானால். ஆனால் அது அவனுக்குரியது அல்லாததுனால அது அவன் குடும்பத்துக்கு பெரிய ஒரு அக்கினியாக, பெரிய ஒரு இழப்பாக மாறினது. பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்தாங்க. இதை எடுக்கக்கூடாதுனாலும் அதை விட்டுட்டாங்க. நமக்குரியதல்லாதது வேண்டாம், நமக்கென்று தேவன் நியமித்தது, நமக்கென்று தேவன் தந்தது போதும் என்கிற நிலையில் இருங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியுடன் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே, எங்களுக்குரியதல்லாதவைகள் மேல் எங்கள் கண்கள், எங்கள் மனம் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.